வணக்கம். நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார். சோபனாதினை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா, ரொம்பவே முக்கியமான பதிவுங்க. பண வரவு அதிகமாக்குறதுக்கு நம்ம நிறைய பரிகாரம் பார்த்துருக்கோம். ஆனால் வருடம் பிறக்கும் போது நம்ம ஒரு பரிகாரம் செய்தோம் அப்படின்னா அந்த வருடம் முழுவதும் நம்மளுக்கு பணப்பற்றாக்குறையே இருக்காதுங்க. பண வரவு வந்து கொண்டே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு பதிவை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, புத்தாண்டு அன்றைக்கு நம்ம கண் விழிக்கும் பொழுது சில பொருட்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த வருடம் முழுவதும் நம்மளுக்கு நல்ல பலனை கொடுக்குங்க. அந்த மாதிரியான பொருட்கள் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். கூடவே பண வரவை அதிகரிக்கக்கூடிய ஒரு மந்திர வார்த்தை இருக்குங்க. அந்த வார்த்தையை நம்ம கைகளில் எழுத போகிறோம். அது எந்த இடத்துல எழுதணும் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். இந்த மாதிரியான மேஜிக் வேர்டை பயன்படுத்தி நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க. அந்த மாதிரியான பதிவுகள் நான் நிறைய போட்டிருக்கேங்க. அதே மாதிரி வருடத்தோட கடைசி நாள் நம்ம இதை எழுதிட்டு வருடத்தின் முதல் நாளான 1/1/2024 காலையில் இதை எழுந்து நம்ம பார்க்கும்பொழுது நம்மளுக்கு நல்ல ஒரு பண வரவு கிடைக்குங்க. பணத்தை ஈர்க்கக்கூடிய அந்த மேஜிக் வேர்டு என்ன அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். இது இரண்டையும் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலோ இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதா இருந்தாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் பட்டன் வரும். அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய இந்த மாதிரியான ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் இந்த பரிகாரம் செய்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த அற்புதமான நாளில் இந்த பரிகாரத்தை செய்து பலனையும் பெற முடியும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். புத்தாண்டு அப்படின்ற வார்த்தையை சொல்லும் போதே அனைவருக்குள்ளும் ஒரு மகிழ்ச்சி எழும். நமக்கெல்லாம் தமிழ் வருட பிறப்பு தான் புத்தாண்டு அப்படின்னாலும் இப்போது ஆங்கில புத்தாண்டையும் அனைவரும் விமர்சையாக கொண்டாடிட்டு வரோம். புத்தாண்டு அன்று நமக்கு பிடித்தவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது முதல் கொண்டு இனிப்புகளை வழங்கி மகிழ்ச்சி அடைவது வரைக்கும் பெரிய கொண்டாட்டமாக அமையுது. அது மட்டும் இல்லாமல் இந்த புத்தாண்டில் பலரும் பலவிதமான புதிய செயல்களை செய்ய தொடங்குவாங்க. அது தங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றமாக இருக்கட்டும். அப்படி இல்லைன்னா பணமாக இருந்தாலும் சரி, பணியாக இருந்தாலும், பணி சார்ந்த விஷயமாக இருந்தாலும் அதில் ஒரு நல்ல மாற்றமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இதற்கு காரணம் புத்தாண்டு அன்று தொடங்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் அந்த வருடம் முழுவதும் நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல முறையில் தொடர்ந்து வரும் அப்படின்றது தான் அதுக்கு அர்த்தம். அந்த வகையில் புத்தாண்டு அன்றைக்கு காலையில் நம்ம செய்ய போகும் இந்த ஒரு செயலால் வருடம் முழுவதும் நமக்கு பண வரவை தாராளமாக வர செய்யுங்க. அந்த மாதிரியான ஒரு பரிகாரத்தை பார்க்க போகிறோம். அந்த முறையில் 1/1/2024 அந்த புத்தாண்டு அன்னைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் தாங்க. பண வரவு அந்த வருடம் முழுவதும் இருந்து கொண்டே இருக்கும். அதில் முதலாவதாக சூரியனை தரிசிப்பது அப்படின்றது ரொம்பவே நல்லது. அன்றைய தினம் நீங்கள் எழுந்த உடனே சூரியனை தரிசிப்பது அப்படின்றத பண்ணுங்க. ஆனால் சூரியன் வருவது வரைக்கும் தூங்குவது அப்படின்றது இந்த மார்கழி மாதம் நிறைய பேர் பண்ண மாட்டோம். பிரம்ம முகூர்த்தத்திலேயே எழுந்து நம்ம நிறைய வழிபாடுகளை செய்வோம். அப்படி இருக்கிறவங்க நான் சொல்லக்கூடிய இந்த பொருட்களை பார்க்கலாம். அதில் முதலாவது அப்படின்றது தாமரை பூ. நீங்கள் முதல் நாளே வாங்கி வைக்கிறது அப்படின்றத பண்ணிக்கோங்க. அந்த தாமரை பூவை நீங்கள் பார்க்குறது அப்படின்றது ரொம்பவே நல்லதுங்க. நீங்கள் எந்த இடத்துல படுக்கிறீங்களோ அதற்கு பக்கத்தில் இந்த தாமரையை எடுத்து வச்சிடுங்க. தாமரை மொட்டோடு இருந்தது அப்படின்னா அதை ஒரு சிறிய டம்ளரில் தண்ணியை ஊற்றி அதுக்குள்ளே இந்த மொட்டை போட்டு வச்சுருங்க. காலையில் எழுந்த உடனே இந்த தாமரை பூவில் நீங்கள் கண் விழித்து அந்த தாமரை பூவை மொட்டை இருக்கு இல்லையா, அதை உங்கள் கையாலேயே அதை விரித்து பூக்க செய்கிறது அப்படின்றது, அதை நீங்கள் செய்கிறதும் அதை நீங்கள் பார்க்குறதும் ரொம்பவே நல்லதுங்க. மகாலட்சுமிக்கு பிடித்தமான பூ அப்படின்றது இந்த தாமரை பூ. இந்த தாமரை பூவை அன்றைய தினம் நீங்கள் முதல்ல பார்க்கறது அப்படின்றது ரொம்பவே லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கும், பண வரவை அதிகரித்து கொடுக்குங்க. இப்போ இந்த பூ என்ன கலரில் இருக்கணும் அப்படின்னு கேட்பீங்க. இந்த தாமரை பூ எந்த கலரில் இருந்ததுனாலும் அது ரொம்பவே நல்லது தான். வெள்ளை நிறத்தில் கிடைச்சாலும் வாங்கிக்கோங்க, இல்லை சிவப்பு நிறத்தில் கிடைக்குது, பிங்க்கில் கிடைக்குது அப்படின்னாலும் அதையும் நீங்கள் வாங்கி வச்சு இந்த மாதிரி காலையில் எழுந்து பார்க்கறது அப்படின்றத பண்ணிடுங்க. இப்போ உங்ககிட்ட அது கிடைக்கல அப்படின்னா இந்த ஒரு பொருளை பார்க்குறதும் ரொம்பவே நல்லதுங்க. இது எல்லார் வீட்லேயும் இருக்க வேண்டிய பொருள் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். இது என்ன அப்படின்னா சந்தனம்.
சந்தனம் பிள்ளைகளாக வாங்கி வச்சுக்கிறீங்க அப்படின்னாலும் ஓகே தான். இல்லை சந்தனம் தூள் பொடி தான் கிடைக்குது அப்படின்னாலும் அதையும் ஒரு கிண்ணத்தில் போட்டு நீங்கள் எந்த இடத்துல படுப்பீங்களோ அதுக்கு பக்கத்தில் வச்சுக்கோங்க. நீங்கள் எழுந்த உடனே இந்த சந்தனத்தை பார்க்குறது அப்படின்றது ரொம்பவே நல்லதுங்க. சந்தனம் அப்படின்றது நல்ல ஒரு நறுமணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள். லக்ஷ்மிக்கும் பெருமாளுக்கும் இல்லை எல்லா தெய்வங்களுக்கும் நறுமணம் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிறது அப்படின்றது ரொம்பவே பிடிக்கும். அதனால் நீங்கள் நறுமணம் மிக்க இந்த சந்தனத்தை பார்ப்பது அப்படின்றத செய்யுங்க. அதே மாதிரி கடல், அழகான இயற்கை காட்சி இந்த மாதிரி பார்க்குறதும் ரொம்பவே நல்லதுங்க. கடல் பக்கத்தில் இருக்கிறவங்க கடலை பார்க்கலாம். கடல் பக்கத்தில் எல்லாருக்கும் கிடைக்காது. அதனால் நீங்கள் ஒரு சீனரியாக வாங்கி உங்களுக்கு நீங்கள் தூங்கி எந்திரிக்கும் போது பார்க்கக்கூடிய இடத்துல நீங்கள் சீனரியாக மாட்டி வச்சிங்க அப்படின்னாலும் அந்த கடலையோ இல்லை இயற்கை காட்சியை பார்க்குறது அப்படின்றதையும் செய்யலாங்க. இதுவும் நல்ல தனவரவை கொடுக்கும். தனவரவை மட்டும் இல்லாமல் உடலுக்கு நல்ல உற்சாகத்தையும் கொடுக்குங்க. அன்றைய தினம் முழுவதுமே உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய இந்த ஒரு பொருளை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வருடம் முழுவதும் உங்களால் உற்சாகத்தோடு இருக்க முடியும். உற்சாகத்தோடு இருந்தோம் அப்படின்னா நம்ம வேலைகளை கரெக்டாக செய்வோம். நம்மளுக்கு அதன் மூலம் பண வரவு அப்படின்றது நிரந்தரமாக இருந்து கொண்டே இருக்கும். அதற்கடுத்து நம்ம பார்க்க வேண்டிய இன்னொன்று என்ன அப்படின்னா பசு மாடுங்க. பசுமாடு அப்படின்றது ரொம்பவே சுபிக்ஷத்தை கொடுக்கக்கூடிய ஒன்று. அது காமதேனு அப்படின்றதாகவும் இருக்கலாம், இல்லை பசுவும் கன்றும் சேர்ந்த மாதிரி இருக்கக்கூடிய கோமாதாவாக இருந்தது அப்படின்னாலும் ரொம்பவே நல்லது. இதை நீங்கள் உங்களோட ஃபோனில் ஃபோட்டோவாக பார்க்குறது அப்படின்றதையும் பண்ணலாம், இல்லை டவுன்லோட் செய்து வச்சு பார்க்குறது அப்படின்றதையும் செய்யலாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். இந்த பாசிட்டிவ் எனர்ஜி அன்றைய வருடம் முழுவதும் நம்மளுக்கு இருக்குங்க. அதனால் இந்த மாதிரி பசுவும் கன்றும் சேர்ந்த மாதிரி இருக்கிறது, கோமாதா இருக்கிறது, இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க. இப்போ இதெல்லாமே நார்மலாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பொருட்கள். இதெல்லாமே நீங்கள் வைத்து அன்றைய தினம் பார்க்கறது அப்படின்றத செய்யலாம். இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு பீஜ மந்திரத்தை நீங்கள் கைகளில் எழுதி அதை பார்த்தீங்க அப்படின்னா பல மடங்கு பலனை கொடுக்குங்க. நான் சொல்லியிருந்த இந்த பொருட்களை பார்க்குறத விட இந்த பீஜ மந்திரத்தை உங்கள் கைகளில் எழுதி இதை நீங்கள் வருடத்தின் முதல் நாளாக இருக்கக்கூடிய திங்கட்கிழமையும் சேர்ந்து வரக்கூடிய 1/1/2024 நாள் அன்று நீங்கள் இதை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க. பண வரவு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்குங்க. அந்த மாதிரியான ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை புத்தாண்டுக்கு முதல் நாளே நீங்கள் செய்திடணும். அதாவது ஞாயிற்றுக்கிழமை இரவு உங்களுடைய வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சிருங்க. முடிச்சுட்டு படுக்க போறீங்க இல்லையா, அப்போது அந்த படுக்கை அறையில் அமர்ந்துக்கிட்டு நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை செய்யணும். அதற்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத சொல்லிடுறேன். அதற்கு ஒரு பச்சை நிற பேனா வேணும், அதை எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது இப்போ பேனாவை எடுத்துகிட்டு நம்ம படுக்கை அறைக்கு போயிட்டோம். இப்போ நீங்கள் படுக்கை அறையில் உட்காந்துக்கிட்டு நான் சொல்லக்கூடிய ஒரு எழுத்து, அந்த பீஜ மந்திரத்தை நீங்கள் எழுதணும். அதை எந்த இடத்துல எழுதணும் அப்படின்னா கைகளில். அந்த கைகளில் எழுதுறதுக்கு முன்னாடி அந்த கைகள் 2 கைகளையும் சூடு வரும்படி நல்லா தேய்த்துக்கோங்க. தேய்த்து உங்கள் முகத்தில் ஒற்றி எடுங்க. அதுக்கப்புறம் கட்டை விரலுக்கு கீழே இருக்க பகுதியில் நான் சொல்லக்கூடிய இந்த பீஜ மந்திரத்தை எழுதணும். நான் இப்போ எழுதுறேன் இல்லையா, இந்த இடத்துல எழுதிக்கோங்க. அது என்ன மந்திரம் அப்படின்னா ஸ்ட்ரீம் ஃப்ரீஸ் அப்படின்ற மந்திரம். ஸ்ட்ரீம் ப்ரீஸ், ஸ்ட்ரீம் ப்ரீஸ். இந்த மந்திரத்தை நீங்கள் எழுதணும். இது மகாலட்சுமி தாயாரோட பீஜ மந்திரங்க. இந்த மந்திரத்தை நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த இடத்துல எழுதுங்க. அதாவது கட்டை விரலுக்கு கீழ் பகுதியில் நான் இப்போ எழுதியிருக்க மாதிரி எழுதிக்கோங்க. இதை வலது கையில் எழுதிக்கோங்க, இடது கையிலையும் எழுதிக்கோங்க. இப்போ நீங்கள் இடது கையில் எழுதும்போது வலது கையை வைத்து நீங்களே எழுதிக்குவீங்க. இப்போ உங்களோட இடது கையில் இருந்து வலது கைக்கு எழுத முடியாது. அதனால் நீங்கள் மற்றவர்கள் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்கள எழுத சொல்லி கூட நீங்கள் வச்சுக்கலாங்க. இதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. இதை வீட்டில் இருக்கிற எல்லோரும் எழுதி அன்றைய தினம் பார்க்கறது, அதாவது புத்தாண்டு அன்றைக்கு காலையில் எழும்பொழுது பார்க்கறது அப்படின்றத செய்யலாம். ரொம்பவே நல்லது. சரி, இந்த வார்த்தையை எத்தனை முறை எழுதணும் அப்படின்னு கேட்பாங்க. ஒரே ஒரு முறை உங்கள் கையில் எழுதிக்கோங்க. ஆனால் இந்த மந்திரத்தை உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை மனதார சொல்லியபடியே உறங்கிடுங்க. அதாவது நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே உச்சரித்துக்கிட்டே அப்படியே நீங்கள் தூங்குறது அப்படின்றதையும் பண்ணலாம். மறுநாள் காலையில், அதாவது 1/1/2024 நாள் காலையில் எழுந்து பார்க்குறீங்க இல்லையா,
கண் விழித்த உடனேயே உங்கள் கைகளை பார்த்து அதில் எழுதியிருக்க அந்த மந்திரத்தை மறுபடியும் மனதார மகாலட்சுமி தாயாரை நினைத்து கொண்டு சொல்லுங்க. காலையில் எழுந்து உங்களோட உள்ளங்கையை பார்த்தாலே ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா உள்ளங்கையில் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்வதாக ஐதீகம். அதனால் நம்மளோட உள்ளங்கையை காலையில் எழுந்து பார்ப்பது அப்படின்றது ரொம்பவே நல்லது. அது கூடவே சேர்ந்து தாயாருக்கு, அந்த மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த இந்த மந்திர வார்த்தையை சேர்த்து சொல்லும்போது இந்த வருடம் முழுவதும் பண வரவு வந்து கொண்டே இருக்குங்க. பண வரவிற்கு பஞ்சம் அப்படின்றது இருக்கவே இருக்காது. இதை தினமும் இரவு தொடர்ந்து செய்துக்கிட்டே இருக்கலாம். இது அன்றைய ஒரு நாள் தான் செய்யணும் அப்படின்றது கிடையாது. ஆனால் அந்த ஒரு நாள் செய்தீங்க அப்படின்னாலே அந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு பண வரவு இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் இதையே நீங்கள் தினமும் இரவு உறங்க போவதற்கு முன்பு கூட செய்யலாங்க. பணம் அப்படின்றது ஒரு வரவு தான். அது எவ்வளவு வந்தாலும் நம்மளுக்கு அது போதும் அப்படின்ற மனம் வரவே வராது. அதனால் நீங்கள் டெய்லியும் செய்யறது அப்படின்றதையும் செய்யலாம். அதுவும் மகாலட்சுமி தாயாரை நினைத்து கொண்டு இந்த ஒரு பீஜ மந்திரத்தை எழுதி பணவரவை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட இந்த மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டே நீங்கள் தினமும் தூங்குவது அப்படின்றத செய்யும்போது உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் பணவரவு இருந்து கொண்டே இருக்குங்க. இந்த பரிகாரத்தை நாளைய ஞாயிற்றுக்கிழமை இரவு கண்டிப்பாக மறக்காமல் செய்திடுங்க. யாரெல்லாம் இந்த பரிகாரத்தை செய்ய போறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி வருடத்தின் முதல் நாளான திங்கட்கிழமை காலையில் எழுந்து எல்லோரும் பார்த்து அந்த வருடம் முழுவதும் பண வரவு இருந்து கொண்டே இருக்கணும் அப்படின்னா அந்த மனதார அந்த தாயாரை வேண்டிக்கோங்க, மகாலட்சுமி தாயாரை வேண்டிக்கோங்க. இந்த மந்திரத்தை யாரெல்லாம் உச்சரிக்க போறீங்க, யாரெல்லாம் எழுதி பயன்பெற போறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க. உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள். தேங்க்யூ. வாழ்க வளமுடன், வளர்க அன்புடன், அன்பே தெய்வம், நற்றுணையாவது நமச்சிவாயமே. திருச்சிற்றம்பலம்.